மாற்றம் தேவையில்லை என அஜித் நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கு எனது நன்றி என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆனால் அஜித் அதுபோன்று தெரிவிக்கவே இல்லை என அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கமளித்திருக்கார். முதல்வர் ஸ்டாலின் SIET கல்லூரியில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழ்நாடு வெல்லும், தமிழக வளர்ச்சிக்கு தவறாமல் வாக்களியுங்கள், நீங்கள் அளிக்கும் போவது வாக்கு மட்டுமல்ல, தமிழகத்தை காக்கும் கேடயம் என்றார். மேலும் அஜித்திடம் இந்த தேர்தலில் மாற்றம் வேண்டுமா என கேட்டதற்கு அவர் மாற்றம் தேவையில்லை என பதிலளித்துள்ளது குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என செய்தியாளர்கள் முதல்வரிடம் கேட்டனர். அதற்கு அவர் அஜித் நல்ல கருத்துதானே சொல்லியிருக்கிறார், அவருக்கு நன்றி என்றார். ஆனால் மாற்றம் தேவையில்லை என்ற கருத்தை அஜித் சொல்லவில்லை என அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா தெரிவித்திருக்கார். இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது: இந்த தகவல் தொடர்பாக நடிகர் அஜித்குமாரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம் அளித்திருக்கார். அதில் நடிகர் அஜித்குமார் நோ நீட் டு சேஞ்ச் என்று எதுவும் கூறவில்லை, அவர் அப்படியான எந்த கருத்தையும் வெளியிடவில்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கார். அதாவது செய்தியாளர் ஒருவர் அஜித்திடம் மைக்கை நீட்டி தமிழகத்தில் மாற்றம் தேவையா என கேட்டதாகவும் அதற்கு அஜித் பேட்டி வேண்டாம் என்பதை தான் தேவையில்லை என கூறியிருந்தார் என்றும் சுரேஷ் சந்திரா விளக்கியிருக்கார். முதல்வரும் செய்தியாளர் அஜித் சொன்னதாக கூறியதற்காகத்தான் நல்ல கருத்து என பதிலளித்தார். கடந்த பல வருடங்களாக திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வந்த நடிகர் அஜித் அதற்கு இணையாக தற்போது சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளில் நடைபெறும் கார் பந்தயங்களில் தொடர்ந்து பங்கேற்றும் வருகிறார். மேலும் கார் பந்தயங்களில் கலந்து கொள்வதற்காக அவர் தற்போது வெளிநாடுகளில் அதிக நேரம் செலவழித்தும் வருகிறார். இந்த நிலையில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்காக நேற்று அதிகாலை சென்னைக்கு வந்திருந்தார். சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. ஆனால் காலை 6:40 மணிக்கே தனது மனைவி ஷாலினியுடன் வெள்ளை நிற கோட் சூட் போட்டு வந்த அஜித் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காகவும் ரசிகர்களின் கூட்டத்தை தவிர்க்கவும் அவர் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பே காத்திருந்து வாக்களித்தார். 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியதும் முதல் ஆளாக அவர் வாக்களித்தார். அதன் பின்னர் அவர் யாருக்கு வாக்களித்தார் என்பது குறித்த சின்னம் அங்கிருந்த திரையில் வருவதை சரிபார்க்குமாறு தேர்தல் நடத்தும் அலுவலர் சொன்னார். இதையடுத்து அதையும் அஜித் சரிபார்த்து விட்டு சென்றார். இந்நிலையில் அஜித் செய்தியாளர்களை சந்தித்த போது மாற்றம் வருமா என்ற கேள்விக்கு மாற்றம் தேவையில்லை என அவர் பதிலளித்ததாக ஒரு தகவல் வெளியானது. மாற்றம் தேவையில்லை என்றால் அஜித் என்ன சொல்ல வருகிறார், எதை வேண்டாம் என்கிறார் என்ற அர்த்தத்தில் வருகிறது. இதனால் அவர் சொன்னதாக எந்த ஒரு கருத்து வைரலானதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் வாக்குச்சாவடிகள் அதிகப்படியான கூட்டம் அலைமோதி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் திரைப்பட நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார் அதிகாலையிலேயே வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு செலுத்தி சென்றிருப்பது பலரினுடைய கவனத்தையும் பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் அஜித் நினைத்திருந்தால் பொறுமையாக மதியம் மாலை வந்து வாக்களித்து விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் தன்னை பார்க்க கூட்டம் வந்து சேர்ந்துவிடும், அது நெரிசலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது என்பதற்காக அதிகாலையிலேயே வந்து வாக்களித்து விட்டு சென்றிருக்கிறார். இதே போல விஜய் செய்திருந்தால் பல அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். திரைத்துறையை பொறுத்தவரைக்கும் அஜித், விஜய் இவர்கள் இருவருக்குத்தான் ரசிகர்கள் அதிகம். இருப்பினும் ரசிகர்களை அணுகும் விதத்தில் இருவரும் வேறுபட்டிருக்கிறார்கள். ரசிகர்கள் தங்களது பொன்னான நேரத்தையும் பணத்தையும் மன்ற பணிகளுக்காக செலவிடுவதை விட அவர்களது சொந்த தொழில், கல்வி மற்றும் குடும்ப நலனில் அக்கறை காட்ட வேண்டும் என்று கூறி அஜித் தனது 40வது பிறந்த நாளை முன்னிட்டு 2011 ஆண்டு மே 1 தனது ரசிகர் மன்றங்களை, அதாவது அஜித்குமார் நற்பணி இயக்கம் கலைப்பதாக அதிரடியாக அறிவித்தார். சில இடங்களில் ரசிகர்கள் மன்றத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதையும் கோஷ்டி மோதல்களில் ஈடுபடுவதையும் அவர் விரும்பவில்லை. ஆனால் விஜய் இந்த விஷயத்தில் இப்படி நடந்து கொள்ளாதது விமர்சனமாக இன்றும் நீடிக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் எனும் அரசியல் கட்சியை விஜய் தொடங்கிய பின்னர் அவரை பார்க்க முந்தியடித்த ரசிகர்கள் பலரும் ஏராளமான சிக்கலை எதிர்கொண்டனர். குறிப்பாக கரூரில் விஜயை பார்க்க அதிகளவில் கூட்டம் திரண்டதால் நெரிசல் ஏற்பட்டதில் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்ய ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட மிகவும் தாமதமாக வந்ததே இந்த நெரிசலுக்கு காரணம் என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அப்படி இருக்கையில் அஜித் இன்று
அதிகாலை முதல் ஆளாய் வந்து நின்று வாக்கு செலுத்திவிட்டு சென்றிருப்பது பரவலாக பாராட்டையும் பெற்றிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்று ஏப்ரல் 23ஆம் தேதி விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த தேர்தலில் நடிகர் சிவகுமார் சென்னை தி நகரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு நேரில் வந்து தனது வாக்கை பதிவு செய்தார். ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு வெளியே வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது எந்த அரசியல் கட்சியும் எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்தார். தமிழகத்தின் எதிர்கால நலன் கருதி அவர் பேசிய இந்த விஷயம் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாக்களித்து முடித்த கையோடு செய்தியாளர்களிடம் பேசிய சிவகுமார், தேர்தலில் வெற்றி பெற்று எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் முதலில் செய்ய வேண்டிய காரியம் டாஸ்மாக் கடைகளை மூடுவதுதான் என்று ஆணித்தரமாக கூறினார். மதுபான கடைகளால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான குடும்பங்கள் சீரழிந்து வருவதாகவும் குறிப்பாக இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருவதாகவும் அவர் வேதனை தெரிவித்திருந்தார். மது அரக்கனிடமிருந்து மக்களை காப்பதே புதிய அரசின் முதல் கடமையாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். அரசாங்கம் என்பது மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இருக்க வேண்டுமே தவிர மது விற்பனை மூலம் வருமானம் ஈட்டுவதை நோக்கமாக கொண்டிருக்க கூடாது என்று அவர் சாடினார். கோடி கோடியாக பணம் சம்பாதிப்பதை விட மக்களின் உயிரும் ஒழுக்கமும் முக்கியம் என்பதை ஆள்பவர்கள் உணர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மிகவும் எளிமையான முறையில் வந்து தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய சிவகுமாரின் இந்த துணிச்சலான பேச்சு சமூக வலைதளங்களில் பொதுமக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றிருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். தமிழகத்தில் இந்த முறை 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தவிக கட்சிகள் போட்டியிட உள்ளனர். கோவையில் வாக்களித்த அண்ணாமலை விஜய் ஸ்டைல காஸ்டியூம் அணிந்தார். இதற்கு அவர் பதறி அடித்து ஒரு விளக்கமும் கொடுத்தார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் வாக்களித்தார். விஜயை போல அண்ணாமலையும் வெள்ளி சட்டை, சந்தன கலர் பேண்ட் அணிந்து வாக்களித்தார். தவிகவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இன்று அந்த கட்சியினர் விஜயை போலவே வெள்ளை சட்டை, சந்தன பேண்ட் அணிய திட்டமிட்டனர். அண்ணாமலையும் அதே காஸ்டியூமில் வந்ததால் பரபரப்பும் ஏற்பட்டது. வாக்கு செலுத்திய பிறகு அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழக மக்கள் அனைவரும் தவறாமல் ஜனநாயக கடமையை செய்ய வேண்டும். வாக்குச்சாவடிகளில் அனைத்து வசதிகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாரும் வாக்களிக்காமல் வீட்டில் இருந்து விடாதீர்கள். தமிழ்நாடு அமைதியான மாநிலம். இங்கு அதிக வன்முறைகள் இருக்காது. கடந்த 3 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் பணம், நகைகள் பட்டுவாடா செய்கிறார்கள். கோவில்களிலையும் அதிக பட்டுவாடா நடைபெறுகின்றன. சென்னையில் இருந்து தென் தமிழகத்திற்கு செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் குறைவாகவே உள்ளன. கோவையில் இருந்து வெளியூர் செல்லும் பேருந்து வசதிகளும் குறைவாக உள்ளது என்று வாக்காளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் என்று கூறியிருந்தார்.